அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். உபாகமம் 4:31 வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். இந்த ஜனங்கள் பாருங்க, பழைய ஏற்பாடுல இஸ்ரவேல் ஜனங்களோட அவங்க படிச்சோம்னா ஏதாதுன்ற மாதிரி ரொம்ப வணங்கா கழுத்துள்ளவர்கள்ன்றாங்க. ஸ்டிஃப் நெக் பீப்புள். ஆவுனா முறுமுறுக்கிறது, ஆவுனா கம்ப்ளைண்ட் பண்றது, கர்த்தரை நம்பாம அவர் செஞ்ச அதிசயங்களெல்லாம் பார்த்துட்டும் அவரை பறிச்சு ஆண்டவர் என்ன சோதிக்கிறார். நம்ம சொல்றோம் இவனுக்கு ஆண்டவரை சோதிச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, எப்பா நீ என்னை இத்தனை முறை சோதிச்சேன்னு சொல்லி எண்ணி சொல்றாரு பாருங்க ஒரு இடத்துல. அப்ப நீங்க அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீங்க நமக்கு நினைப்பூற்றார். என்ன சொல்றாருன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். He is the God of mercy. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். நம்முடைய வாழ்க்கையில அப்படியே எடுத்து பாருங்களேன், எவ்வளவோ அவருக்கு விரோதமா பண்ணியிருக்கிறோம், ஆனா அவர் இரக்கமுள்ள தேவன். இன்னைக்கு அவர் சொல்றாரு, நான் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடியால் நான் உன்னை கைவிட மாட்டேன்ப்பா, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்பதை சொல்லுகிறார். எனவே ஆண்டவர் என்னை விட்டுட்டாரோ இல்லை விட்டுருவாரோ அப்படிலாம் நீ நினைக்க வேண்டாம், நம்ப வேண்டாம். அவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன். அவர் உங்களை கைவிடாத கர்த்தர். பாருங்க, பேதுரு கடலை நின்று ஆழத்துல போறான் பாருங்க, கடலை நடக்கிறான், திடீர்னு காற்று பலமா இருக்கிற அமிழ்ந்து போகிறான், உடனே கைப்பிடித்து தூக்கி விட்டார். அவர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். அடுத்து உன்னை அழிக்கவும் மாட்டார். இன்னும் சிலர் இதை நம்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, ஆண்டவர் நம்மளை அழிச்சிருவாரு அப்படின்னு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப அது அவனோட வேலை, இவரோட வேலை இல்லை. ஆனா இவனுங்க அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. அதனால அவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன்ப்பா, நான் உன்னை அழிக்க மாட்டேன். அவர் வாழ வைக்கிற கர்த்தர், அவர் உங்களை பாதுகாக்கிற கர்த்தர், மரணத்திலிருந்து விடுவிக்கிற கர்த்தர். சொல்றாரு, அவனை கைவிட மாட்டேன், அழிக்க மாட்டேன். இதோட இதுதான் ஹைலைட். என்ன சொல்றாரு பாருங்க, பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்க மாட்டார். நீ என்ன மறந்துற, வேலை மறந்துறேன்னு வச்சுக்கோமே, நிறைய நேரம் அப்படிதான் நீ இருக்க. ஆனா நான் உடன்படிக்கையை மறக்காத தேவன் என்று சொல்லுகிறார். அப்ப கிறிஸ்துவோடு நமக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. புதிய உடன்படிக்கை நமக்கு அவருடைய இரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை அவர் மறக்க மாட்டார். உடன்படிக்கைன்னா என்னன்னா ஒரு கான்ட்ராக்ட் பாருங்க, ஒரு அக்ரிமெண்ட். என்ன, எனக்கு ஒண்ணுனா நீங்க நின்றுங்க. அவர் சொல்றாரு, உனக்கு ஒண்ணுனா நான் கண்டிப்பா நான் நிற்பேன், நான் உடன்படிக்கையை மறக்க மாட்டேன். ஆமென். அப்ப இன்னைக்கு கர்த்தர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை அழிக்க மாட்டேன், நான் உடன்படிக்கையை மறக்க மாட்டேன். ஆமென். அவர் நல்ல தேவன். இன்னைக்கு அந்த நல்ல தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். உங்கள் சூழ்நிலைகளிலே அவருடைய இரக்கத்தை பார்க்க போறீங்க. அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அனுபவிக்க போறீங்க. பெரிய காரியங்களை அனுபவிக்க போறீங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.